வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆக்டிங் டிரைவர் ஸ்டாலின் பிரபு. கும்பகோணம் நவகிரக ட்ரிப் போறீங்களா? எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்க முடிக்கணும்னு கன்ஃபியூஸா இருக்கா? அந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் இந்த வீடியோல இருக்குங்க. முதல் நாள் 5 கோயிலும், ரெண்டாவது நாள் 4 கோயிலும் எப்படி கவர் பண்ணலாம்னு ஃபுல்லா காட்டுறேன். மிஸ் பண்ணாம முழு வீடியோவும் பாருங்க. இந்த ட்ரிப்புக்கு நம்ம ஓட்ட போற கார் ஹோண்டா அமேஸ் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நவகிரக ட்ரிப்போட முதல் கோவில் தஞ்சாவூர் அருகே உள்ள திங்களூர் சந்திர பகவான் கோயிலுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறோம். நவகிரக கோவில்கள் எல்லாமே சோழர் காலத்தில் கட்டப்பட்டதுங்க. சுமார் 800 ஆண்டுகள் முதல் 1500 ஆண்டுகள் வரை பழமையானவை. வாழ்க்கையில் மன அமைதி, குடும்ப சந்தோஷம் தரும் ஸ்பெஷல் தலங்க. இந்த கோவிலோட முதன்மை தெய்வம் கைலாசநாதர் சிவன். இந்த கோவிலோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, சில மாதங்களில் சந்திர ஒளி நேராக சிவலிங்கத்துக்கு மேல் விழும். குழந்தைகளுக்கு அன்னப்பிரசனம் செய்யும் சிறப்பு ஸ்தலங்க. மன அழுத்தம், குடும்ப பிரச்சனை தீர்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை. சந்திரன் பரிகார ஸ்தலங்க. அடுத்து ஆலங்குடி குரு பகவான் கோயிலுங்க. திங்களூர்ல இருந்து 52 கிலோமீட்டருங்க. 1 hour 15 minutes டிராவலுங்க. இந்த கோவிலோட முதன்மை தெய்வம் ஆபத் சகாயேஸ்வரர் சிவன். நவகிரகம் குரு. இந்த கோவிலோட சிறப்புகள் கல்வி, அறிவு, திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் காரணமான கிரகம்ங்க. குரு பயிற்சிக்கு ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும். குரு வழிபாடு தடைப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா நடக்குங்க. நம்மளோட 3வது கோயில் திருநாகேஸ்வரம் ராகு கோயிலுங்க. ஆலங்குடியிலிருந்து 21 கிலோமீட்டர் 35 நிமிஷங்க. இந்த கோயிலின் முதன்மை தெய்வம் நாகநாத சுவாமி சிவன். நவகிரகம் ராகு. இங்கு உள்ள ராகு அபிஷேகம் புகழ் பெற்றதுங்க. ராகுவுக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது பால் நீல நிறமாக மாறுது. அதனாலதான் இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. ராகு தோஷம் இருந்தா தடை, துன்பம், மனக்குழப்பம், வேலை பிரச்சனை இங்க வந்து வழிபட்டா தடைகள் நீங்கி வளர்ச்சி கிடைக்குங்க. நவகிரக ட்ரிப்போட 4வது கோவில் சூரியனார் கோவிலுங்க. திருநாகேஸ்வரம்ல இருந்து சூரியனார் கோவில் 13 கிலோமீட்டர் 30 நிமிஷங்க. இந்த கோவிலோட முதன்மை தெய்வம் சூரிய பகவான். நவகிரகம் சூரியன். இது ஒரு யூனிக் கோவிலுங்க. 9 நவகிரகங்களுக்கும் தனி சன்னதி இருக்கிற ஒரே கோவில். சூரிய பகவான் தனது ரதத்தில் 7 குதிரைகளுடன் அமர்ந்திருக்கும் உருவில் இங்கு அருள்பாலிக்கிறார். இங்கு தரிசனம் செய்தால் ஆரோக்கியம், உடல் சக்தி மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். நவகிரக ட்ரிப்போட 5வது கோயிலுங்க கஞ்சனூர் சுக்கிரன் ஸ்தலம். சூரியனார் கோவிலிருந்து 4 கிலோமீட்டர் தாங்க 10 நிமிஷம். இந்த கோவிலோட முதன்மை தெய்வம் அக்னீஸ்வரர் சிவன். நவகிரகம் சுக்கிரன். இங்கு சுக்கிரனுக்கு தனி சிலை இல்லைங்க. சிவனே சுக்கிர வடிவில் அருள்பாலிக்கிறார். திருமண தடை, குடும்ப பிரச்சனை, செல்வ வளம் போன்ற பிரார்த்தனைகளுக்காக மக்கள் அதிகமாக வருகிறார்கள். இங்கு தரிசனம் செய்தால் செல்வம், சுகவாழ்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை. வெள்ளிக்கிழமை இந்த கோவிலில் தரிசனம் செய்வது மிக சிறப்பாக கருதப்படுகிறது. நான் பெற்ற இந்த சுக்கிர தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கட்டும் நான் மனதார வேண்டிக்கிறேன். நம்ம முதல் நாளில் 5 நவகிரக கோயில்களின் தரிசனத்தை நல்லபடியா முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோவின் தொடர்ச்சியை பார்ட் 2வில் சந்திப்போம். மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.